السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما قدر الله حق قدره والأرض جميعا قبضته يوم القيامة والسماوات مطويات بيمينه سبحانه وتعالى عما يشركون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கியான ரமதான் மாதத்தின் 19ஆம் தினமான இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் மறுமை நாளை நினைவுபடுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. சூரா ஸாத், சூரத்து ஜுமர், சூரத்துல் முஃமின் என்று 3 சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த 3 சூறாக்களிலும் மறுமை நாளை குறித்த, அந்த நாள் ஏற்படக்கூடிய அந்த நிலையில் உலகம் இருக்கும், அந்த நேரம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், பின்னர் மறுமையில் விசாரணை குறித்தும், சுவனம் நரகம் இவைகளை குறித்தும் நிறைய ஓதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப கால வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு பெரியார், ஒரு கவிஞர் இப்படி சொல்வார்கள்: அஹ்லாமு நௌமின் அவு கலில்லின் ஜாயிலி. இந்த உலக வாழ்க்கை என்பது தூக்கத்தில் நாம் காணக்கூடிய கனவை போல. கனவு விழித்ததும் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அதே போல் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கனவு தான். கொஞ்ச நாட்களில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லது அவுக்கல் இல்லின் ஜாயிலின், இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது நீங்கிவிடக்கூடிய நிழலை போல. பக்கத்தில் நிழல் இருக்குது, அந்த நிழல் அது ஒரு ஆள் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது நகன்று செல்வது நம்மால் அறிய முடியாது. ஆனால் அது நகழ்கிறதா இல்லையா என்றால் கண்டிப்பாக நகழ்கிறது. ஒரு நேரத்தில் அந்த நிழலை சூரியன் உச்சிக்கு வரும்போது நிழல் இல்லாமையே ஆகிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். அதுதான் உலக வாழ்க்கை என்று ஒரு கவிஞர் சொல்வார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது அது நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்பதால் தான் மரண அறிவிப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடியது தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பகா அளவில் சேர்ந்து விட்டார்கள் என்கிறோம். தாருல் ஃபனா அழியக்கூடிய உலகம், தாருல் பகா நிரந்தரமான வீடு, நிரந்தரமான உலகம். கண்ணியமான பெருமக்களே, மறுமை என்பது நிரந்தரமானது. அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவற்றில் நிறைய வசனங்கள் இன்று ஓதப்பட்டு இருக்கிறது. ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. இந்த வசனத்தை நான் சொல்வதற்கு முன்னால் நான் ஒரு செய்தியை நினைவுபடுத்துவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்களாம்: நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறேன், அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அழுது கொள்ளுங்கள், யாருக்கு அழுகி வருகிறதோ அவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்களாம். அப்பொழுது சஹாபாக்கள் என்ன வசனம் என்று கேட்கும் பொழுது இந்த வசனத்தை தான் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். சில சஹாபாக்கள் அழுதார்கள், சிலருக்கு அழுகி வராமல் இருக்க அவர்களெல்லாம் மனக்கவலையோடு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, ஆனால் அழுகி வரவில்லையே என்று கேட்டார்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், திருப்பி ஓதுறேன், அழுக வர இல்லைன்னா அழுகிற மாதிரியாக நடிங்கன்னு சொன்னாங்களாம். கண்ணியமான பெருமக்களே, அவ்வளவு கடுமையான வசனம் இது. ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்று முஷ்ரிக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி தகுதியான முறையில் அவனை கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல் அர்து ஜமீஅன் கப்ததுஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இந்த உலகம் அனைத்தும் அவனுடைய பிடியிலே இருக்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி, வானத்தை சுருட்டி தன்னுடைய வலது கையிலே அல்லாஹ் வைத்திருப்பான். அப்படிப்பட்ட நாள் அது. கண்ணியமான பெருமக்களே, சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன்,
அவன் தூய்மையானவன், அவன் இணை வைப்பதிலிருந்து மிக உயர்ந்தவன், தூய்மையானவன் என்பது தான் இந்த வசனம். அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் இது. அல்லாஹ்வை அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். யூத வசனங்களை தெரிந்தவர், யூத வசனங்கள் தௌராத்தினுடைய வசனங்களை கற்றவர். வந்து சொன்னாராம், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா நஜிது அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யஜ்அலு ஸமாவாதி அலா இஸ்மா வல் அர்தீன அலா இஸ்மா வஷ்ஷஜர அலா இஸ்மா வல் மாஅ வஸ்ஸரா அலா இஸ்மா வஸாயிரல் கலாயிகி அலா இஸ்மா. நாங்கள் இங்கே வேதத்தில் படித்து இருக்கிறோம், அல்லாஹ் வானத்தை தன்னுடைய ஒரு விரலிலே வைத்துக் கொள்வான், அத்தனை வானங்களையும் அத்தனை பூமிகளையும் இன்னொரு விரலிலே, மரங்களை எல்லாம் ஒரு விரலிலே, நீர்நிலைகளை ஒரு விரலிலே, மற்றைய படைப்புகளை எல்லாம் ஒரு விரலிலே என்று சுருட்டி அவன் கையிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ் அனல் மலிக், நான் தான் அரசன் என்று சொல்வான் என்று எங்களுடைய வேதத்திலே படித்தோம் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு கடவாய்ப்பற்கள் தெரிய சிரித்தாங்க. நீங்கள் சொல்வது உண்மைதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா என்ற இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க அப்படிங்கிறது ஹதீஸில் வருது. கண்ணியமான பெருமக்களே, இன்னும் சில ஹதீஸ்களிலே வருகிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளிலே இந்த வசனத்தை ஓதுறாங்க, மிம்பர்ல நின்று ஓதுறாங்க. வமா கதருல்லாஹ ஹக்க கதரி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்று இந்த வசனத்தை மிம்பர்ல நின்று ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் நின்று கொண்டிருந்த மிம்பர் ஆடத் துவங்கியது. அல்லாஹ்வின் மீதான அச்சத்தால் அந்த மிம்பர் நடுங்கியது என்று எழுதுகிறார்கள். மிம்பர் நடுங்கிச்சு, நாங்கள் ரசூலுல்லாஹ் கீழே விழுந்துருவாங்களோன்னு நினைச்சோம், அந்த அளவிற்கு அது நடுங்கியது என்று எழுதுகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு மிம்பரால் தாங்க முடியாத வசனம் இது. நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, மறுமை நாளில் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, மீசான் இருக்குது, சிராத் முஸ்தகீம் இருக்குது, ஹவுதுல் கௌசர் இருக்குது, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளே அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட நிகழ்வுகள்! பெருமக்கள் எழுதுகிறார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் அல்லாஹ் சூர் ஊத கட்டளை இடுகிறார், அவர்கள் சூரை ஊதுகிறார்கள். இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துவேன், இஸ்ராஃபீல் ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாயிலே சூர் குழலை வைத்துக் கொண்டு ஆணை எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார்கள். நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் அந்த மறுமையை குறித்து நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரத்தினுடைய நடுக்கங்கள் அது சாதாரணமானதல்ல. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் இந்த செய்தியில் சொல்லப்படுகிறது, அவர்கள் சூரை ஊதுகிறார்கள். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் வந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் கேட்குறான், மன் பகி, சூர் ஊதுனா எல்லாரும் போயாச்சு, பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் மௌத்தாகி விட்டார்கள். அந்த சூரின் சத்தத்திலே அல்லாஹ் கேட்கிறான், யார் இருக்கிறா? அப்போ இஸ்ராயீல் மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், பகீத அன்தல் ஹய்யுல் லதீ லா யமூத், யா அல்லாஹ், என்றும் மரணிக்காத நித்திய ஜீவனாகிய நீ ஹயாத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், மலக்குல் மௌத் ஆகிய நாங்கள்லாம் ஹயாத்தோடு இருக்கிறோம் என்று சொல்ல அல்லாஹ் சொல்வானா, அவங்க எல்லாத்தோட ரூஹையும் நீ வாங்கிருங்க, அவங்க எல்லாத்துடைய ரூஹையும் வாங்கிருங்க. உடனே அத்தனை பேருடைய ரூஹும் வாங்கப்படுகிறது. மலக்குல் மௌத் வந்து நிற்கிறாங்க, யா ரப், அல்லாஹ் கேட்குறான், மன் பகி, இப்போ யார் இருக்கிறா? யாரும் இல்லை. யா ரப், பகீத அன்தல் ஹய்யுல் லதீ லா யமூத், மரணிக்காத நித்திய ஜீவனாகிய நீ ஹயாத்தோடு இருக்கிறாய். ஓ பகீத்து அன, நானும் இப்போ இருக்கிறேன் சொன்னோன்னே அல்லாஹ் சொல்வானா, அந்த ஹல்கும் மின் ஹல்கி ஃபமுத், நீங்களும் என்னுடைய படைப்பில் ஒரு படைப்பு தான், எனவே நீங்களும் மௌத்தாகி விடுங்கள் என்பான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் மௌத்தாகிவிட்டு ஹமலத்துல் அர்ஷ் யாரும் கிடையாது. கண்ணியமான பெருமக்களே, எல்லோரும் மௌத்தாகிவிட பெருமக்கள் சொல்வார்கள், கான ஆஹிரன் கமா கான அவ்வலா, எப்படி ஆரம்பத்தில் அவன் தனித்திருந்தானோ இப்பொழுது மீண்டும் அவன் தனித்திருக்கிறான்.
ஆரம்பத்தில் படைப்புகளை எல்லாம் படைக்க முன்னால் நிறையாக தனித்திருந்தானே ரப்புல் ஆலமீன், இப்பொழுது அவன் தனித்திருக்கிறான். யாரும் கிடையாது, எந்த மக்களும் கிடையாது. இந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வானத்தையும் பூமியையும் கையில் வைத்துக் கொண்டு சொல்வான், அனல் ஜப்பார், அனல் ஜப்பார், அனல் ஜப்பார். 3 முறை சொல்வானான், நான் அடக்கி ஆளக்கூடியவன், நான் அடக்கி ஆளக்கூடியவன், நான் அடக்கி ஆளக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு லிமனில் முல்குல் யௌம் என்று ஓதப்பட்ட வசனத்தில் இதுவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அந்த நேரத்தில் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய அரசாட்சி யாரிடத்தில் இருக்கிறது? இன்றைய அரசாட்சி யாரிடத்தில் இருக்கிறது? இன்றைய அரசாட்சி யாரிடத்தில் இருக்கிறது என்று 3 முறை கேட்பான். பதில் சொல்வதற்கு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. எந்த அரசனாலும், எந்த பதவியில் உயர்ந்தவனானாலும், எந்த படத்தில் உயர்ந்தவனானாலும் எவனும் அந்த நேரத்தில் வாய் திறக்க முடியாத சூழ்நிலை, யாரும் கிடையாது. அவனே கேட்டுவிட்டு அவனே பதில் சொல்லிக் கொள்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ்விடத்தில் தான் ஆட்சி இருக்கிறது என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொள்வான். கண்ணியமான பெருமக்களே, இப்படி இருக்க எவ்வளவு நாள் இப்படி இருக்கும்? 40 சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 என்றார்கள். 40 நாளா, மாதமா, வருடமா என்பதில் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ்வே அறிவான். கண்ணியமான பெருமக்களே, பல நாட்களுக்கு பின்னால், பல காலங்களுக்கு பின்னால் அடுத்த சூர் ஊதப்படும். இதற்கு முன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் கட்டளையிடுவான், மழை பொழியும். பூமியிலிருந்து செடிகள் முளைப்பதை போல மனிதர்களுடைய உடல்கள் எல்லாம் வெளியே வருமாம், வெளியே வரும். 40 நாட்கள் மழை பொழியும் என்று கற்றுத்தரப்படுகிறது. 40 நாட்கள் மழை பொழியும். எனவே வெளியே வந்துடும், ஆனால் உயிர் இல்லாமல் இருக்கும். இப்பொழுது தான் அல்லாஹ் சொல்வானாம், ஹமலத்து அரிசி, அரிசினுடைய ஹமலத்து அரிசி, அரிசியை சுமந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களை உயிர்ப்பிக்கப்படும், அவங்க உயிராகிடுவாங்க. இஸ்ராஃபீல் உயிராக்கப்படுவார்கள், சூரை எடுத்துக்கொள்வார்கள், அவர்களுடைய வாயிலே வைத்துக் கொள்வார்கள். ஜிப்ரீல், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொருவருக்காக உயிர்ப்பிக்கப்பட்டு அதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய ரூஹும் அவர்களுடைய உடலுக்குள் செல்லும், காஃபிர்களுடைய ரூஹ் அவர்களுடைய உடலுக்குள் செல்லும். அர்வாஹுல் முஸ்லிமீன நூரா வர்வாஹுல் காஃபிரீன துல்மா. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய அர்வாஹுகள் எல்லாம் அது பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுடைய அர்வாஹுகள் அது இருளாக இருக்கும். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்டால் மக்கள் எல்லாம் வருவார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி காலம் வரை எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தார்களோ அத்தனை மக்களும் நிற்கக்கூடிய அந்த இடம், எல்லா மக்களும் நிற்பாங்க, எல்லாரும் நிற்பார்கள். யகூலுல் காஃபிரூன ஹாதா யௌமுன் அஸீர். ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்க போகுது? காஃபிர்கள் சொல்வாங்களா, இது ரொம்ப கடுமையான நாளாக இருக்கிறதே என்று சொல்வார்களாம். மனிதர்கள் எல்லாம் நிற்பார்கள், உடலுக்கு ஆடை இல்லாமல், காலுக்கு செருப்பு இல்லாமல், ஒன்றும் இல்லாத நிலையிலே அவங்க நிற்பாங்க. கண்ணியமான பெருமக்களே, அந்த நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 70 ஆமா. விசாரணை ஆரம்பிக்கல, மக்கள் உயிர்ப்பித்து நிற்கிறாங்க. இப்படி மட்டும் 70 ஆண்டுகள் இருப்பார்களாம். 70 ஆண்டுகள் விசாரணை கிடையாது, எதுவும் கிடையாது, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். கண்ணியமான பெருமக்களே, என்ன செய்வது, என்ன செய்வது, அடுத்து என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாம நிற்பாங்க. மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள், மை யஷ்ஃபஉ லனா இலா ரப்பினா ஃபயக்தி பைனனா. ரப்புட்ட போய் ஷஃபா செஞ்சு விசாரணை செஞ்சு நமக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா போதுமே, ஏதோ ஒரு முடிவு வந்துட்டா காணாதா என்று பேசக்கூடிய அளவுக்கு ஆகிரும். யாராவது அல்லாஹ்ட்ட ஷஃபா செய்ய மாட்டாங்களா? மக்கள் எல்லாம் பேசிக்கிடுவாங்க, நமக்கெல்லாம் ஷஃபா செய்ய மிக தகுதியானவர்கள் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் போவாங்க, நாம் அதை அறிந்திருக்கிறோம். அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒவ்வொரு நபியாக வந்து கடைசியில் நம்முடைய பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. கண்ணியமான பெருமக்களே, அந்த நேரத்தில் நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அர்ஷிற்கு பக்கத்தில் சென்று சஜ்தாவிலே விழுவேன், அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வேன், மன்றாடுவேன். அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத், யா அல்லாஹ் என்ன வேணும்,
யா அல்லாஹ் எனக்கு ஷஃபாத் செய்வதற்கு நீ உரிமை தந்திருக்கிறார் தானே, நான் இப்போ உன்ட்ட ஷஃபாத் செய்கிறேன், அவங்கள்ட்ட விசாரணையை துவங்கி என்று ஷஃபாத் செய்வாங்க. 70 வருடங்கள் மக்கள் எல்லாம் சும்மா நிற்று என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் அச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணையை துவங்கி என்று அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்வார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த 70 ஆண்டுகள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. அந்த 70 ஆண்டுகள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. பெருமக்கள் எழுதுகிறார்கள், மக்களுடைய வியர்வைகள் எல்லாம் ஓடி ஓடி மக்கள் எல்லாம் சில பேர் வியர்வையிலே மூழ்கக்கூடிய அளவிற்கு வியர்வை வந்துடும். வியர்வையிலே மூழ்கி நிற்பார்கள். மக்களுடைய கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் வடிந்து வடிந்து கண்களுக்குள் கண்ணீர் இல்லாமல் இரத்தம் வடிய துவங்கிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. எனவே மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாத் செஞ்ச பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சரி நீங்கள் செல்லுங்கள், நான் மக்களுக்கான விசாரணையை துவங்குகிறேன் என்று அந்த ஷஃபாத்தை கொண்டு தான் அல்லாஹ் விசாரணையை துவங்குகிறான். நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காகவே வாழ்ந்த பெருமானார், நமக்காகவே வாழ்ந்த பெருமானார், தனது ஒவ்வொரு நொடி பொழுதையும் இந்த சமுதாயத்திற்காகவே ஆக்கிய பெருமானார், தன்னுடைய துஆவையும் மறுமையில் என்னுடைய உம்மத்திற்காகவே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பெருமானார், அவங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு தான் கடைசி முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய ஷஃபாத்திற்கு உரித்தான மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, அதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய நிகழ்வு இருக்கிறதே, வானத்திலிருந்து ஒரு கடுமையான சப்தம் கேட்குமாம். கடுமையான சப்தம் கேட்கும். உலகத்தில் மக்கள்லாம் நிற்பாங்க. எத்தனை மக்களே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரைக்குள்ள அவ்வளவு மனிதர்கள், ஜின்கள் எல்லாம் நிற்கப்படுகிறது. இப்போ வானத்திலிருந்து ஒரு கூட்டம் வருமா? அந்த கூட்டத்தின் அளவு என்னவென்று சொன்னால், உலகத்தில் இப்பொழுது எவ்வளவு பேர் நிற்கிறாங்களோ இதற்கு 2 மடங்கு கூட்டம் வருமா. அவ்வளவு மலக்குமார்கள் வந்து இறங்குவார்கள். ஒரு விதமான ஒலி ஏற்படும். அவர்களெல்லாம் சஃபு சஃபாக நிற்பார்கள், அணி அணியாக நிற்பார்கள். மக்கள்லாம் கேட்பாங்களா, ஃபீக்கும் ரப்புனா, ரப்பு உங்கள்கிட்ட இருக்கிறானா? லா வஹுவ ஆத், இல்லை அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறான், வருவான், இனிதான் வருவான் என்று அந்த மலக்குகள்லாம் சொல்வாங்களாம். கனிமான பெருமக்களே, இவர்கள் எல்லாம் முதல் வானத்திலிருந்து இறங்கிய மலக்குகள். பிறகு வானத்திலிருந்து இன்னொரு கூட்டம் வரும். இந்த கூட்டம் எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற மலக்குகள், ஜின்னுங்கள், இறங்கிய மலக்குகள், மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு இருக்கிறாங்களோ இதற்கு 2 மடங்கு, அப்படியே டபுள். மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, உங்க இடத்துல ரப்பி இருக்கிறானா? அஃபீக்கும் ரப்புனா, இல்லை அவன் வருவான் என்று சொல்லிட்டு அவங்களும் சஃப்ல நின்றுவாங்க. இப்படி 3வது வானத்திலிருந்து இதற்கு 2 மடங்காக, 4ஆம் வானத்திலிருந்து இதற்கு 2 மடங்காக என்று மலக்குமார்கள் இறங்கி பின்னர் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறங்கி வருவான். மேகத்தால் நிழலாக்கப்பட்டு அவனுடைய அரிசை மலக்குகள் சுமந்த வண்ணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறங்கி வருவான். அந்த அரிசை சுமந்திருக்கும் மலக்குகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கால்கள் எல்லாம் 7ஆம் பூமியின் கீழே இருக்குமா, அடி பூமியிலே இருக்குமா. அவங்களுடைய மேலே அரிசி இருக்கும், அல்லாஹ் இருப்பான். அந்த நேரத்திலே அந்த மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானதில் ஜபரு சுப்ஹானதில் அர்ஷி வல் ஜபரூத் சுப்ஹானதில் முல்கி வல் மலகூத். அரிசிக்கு சொந்தக்காரனாகிய, ஜபரூத் அடக்கி ஆளக்கூடிய தன்மை மிக்கவனாகிய, அரசாட்சிக்கு சொந்தக்காரனாகிய, அத்தனையும் கைவசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தூய்மையானவன். சுப்ஹானல் ஹய்யில் லதீ லா யமூத், என்றும் மௌத்தாகாத என்றும் நிலையான அல்லாஹ் தூய்மையானவன். சுப்ஹானல்லதீ யுமீத்துல் ஹலாயிக வலா யமூத், அவன் என்றும் மௌத்தாக மாட்டானே, படைப்புகளை எல்லாம் மௌத்தாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாகிய அந்த அல்லாஹ் தூய்மையானவன். சுப்பூஹுன் குத்தூசுன் 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 சுப்ஹான ரப்பினல் அலா ரப்பில் மலாயிகதி வர்ரூஹ் சுப்ஹான ரப்பினல் அலா அல்லதீ யுமீத்துல் ஹலாயிக வலா யமூத். அந்த மலக்குகள் சொல்வாங்களா, அவன் தூய்மையானவன், அவன் தூய்மையானவன், அவன் தூய்மையானவன், அவன் உயர்வானவன். மலக்குமார்களுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரப் அவன்தான், அவன் உயர்வானவன். படைப்புகளை மௌத்தாக்கக்கூடியவன் அவன்தான், என்று மௌத்தாகாதவன் அவன்தான், அவன் தூய்மையானவன் என்று அந்த மலக்குகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். ஹமலத்துல் அர்ஷல், அரிசை சுமந்திருக்கும் மலக்குகள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்களாம். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குர்சியை அமைத்து அதற்கு பின்னால்
பின்னால் அவன் விசாரணையை துவங்குவான். அல்லாஹ் சொல்வானா, பூமியில் நீங்கள் என்னதெல்லாம் செஞ்சீங்க, நீங்கள் பூமியில் என்னவெல்லாம் செய்தீர்கள், அத்தனையும் பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருந்தேன் அல்லவா, இன்று நீங்கள் அமைதியாக இருங்கள், நான் சொல்கிறேன் கேளுங்கள். நான் உங்களுடைய அமல்களை எடுக்கிறேன், உங்களுடைய பட்டோலைகளை விரிக்கிறேன், உங்கள்கிட்ட வாசித்து காட்டப்படும். அதிலே யாருடைய பட்டோலைகளிலே நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும், யாருடைய பட்டோலையில் மாற்றமானது இருக்கிறதோ அவர்கள் தன்னை தானே பழித்து கொள்ளட்டும் என்று சொல்வான் என்பதாக நமக்கு ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, இதற்கு பின்னாடி தான் விசாரணையே துவங்குது. விசாரணையே இதுக்கு பின்னாடி தான் துவங்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விசாரணை, அதுக்கப்புறம் மீசான் தராசு, பட்டோலை முதல்ல வலது கையில் கொடுக்கப்படுறது, இடது கையில் கொடுக்கப்படுறது, இது எல்லா காரியங்களும் இதற்கு பின்னால் தான். அதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய நிகழ்வு இப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அத்தனை கஷ்டங்களிலும் பாதுகாக்க வேண்டும், மறுமையினுடைய எந்த விதமான அமளி தும்மலிகளிலும் சிக்கிவிடாமல் பாதுகாக்க வேண்டும். மறுமையிலே அர்ஷின் கீழே அல்லாஹ் யாருக்கு நிழல் கொடுப்பானோ அத்தகைய மக்களிலே அல்லாஹ் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களே, உங்களை நாளைக்கு நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் இன்றே நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். மறுமையில் அவன் கணக்கு கேட்க முன்னாடி இன்றைக்கு நாம தயாராகிடணும், நாம் நம்மை விசாரித்துக் கொள்ள வேண்டும், நம்மை அதற்காக தயார்ப்பித்துக் கொள்ள வேண்டும், மறுமைக்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே ஏனென்றால் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இர்தஹலத்தி துன்யா முதுபிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா. உலகம் உங்களை விட்டும் தூரமாக சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை உங்களை நெருங்கி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. ஒலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். உலகத்திற்கான பிள்ளைகளும் இருக்கிறார்கள், மறுமைக்கான பிள்ளைகளும் இருக்கிறார்கள். உலகத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க உலகத்துக்காகவே வாழக்கூடியவர்கள். மறுமைக்கான பிள்ளைகள் அவர்கள் மறுமையை அதை ஆதரவு வைத்து மறுமையை நினைத்து வாழக்கூடியவர்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள், உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப் வகதன் ஹிசாபுன் வலா அமல். இந்த உலகம் அமல் செய்யக்கூடிய இடம், விசாரணை கிடையாது. ஆனால் நாளைய மறுமை விசாரணைக்குரிய இடம், அமல் கிடையாது. அங்கே போய் அமல் செஞ்சு நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று யாரும் சொல்ல முடியாது. கண்ணியமான பெருமக்களே, எனவே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஒவ்வொரு நாளும் இரவிலே அன்றைய தினத்தில் தான் செய்த செயல்களை கணக்கு பார்ப்பார்கள் என்று. கடை வச்சுக்கிறவங்க கடையில் கணக்கு பார்க்குறாங்க, வியாபாரம் செய்கிறவங்க வியாபார கணக்கு பார்க்குறாங்க, வீட்டு விட நம்ம என்ன செய்யறோம், வீட்டினுடைய கணக்கை பார்க்குறோம். அமலுடைய கணக்கை பார்த்தோமா? இன்றைக்கு நமக்கு எத்தனை நல்ல அமல் இருக்கிறது, இன்றைக்கு நாம் எத்தனை பாவங்களை செய்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தோமா, பாவத்திலிருந்து மீண்டோமா, நல்ல அமல்களை அதிகப்படுத்தினோமா, எத்தனை பேர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் கேட்கிறேன். கண்ணியமான பெருமக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். நாளைக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நஃப்ஸும் பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறானே. கண்ணியமான பெருமக்களே, எனவே மறுமையினுடைய நிறைகள் என்பது சாதாரணமானதல்ல என்பதை நாம் உணர்ந்து நாம் அதற்காக தயாராக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையினுடைய எல்லா கஷ்டங்களிலும் நம்மை பாதுகாப்பானாக. நமது வலது கையிலே பட்டோலையை தருவானாக, நமது வலது கையிலே பட்டோலையை தருவானாக. கேள்வி கணக்கின்றி அவன் யாரையெல்லாம் சுனத்தில் நுழைய செய்வானோ அப்படிப்பட்ட நன்மக்களிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்துக் கொள்வானாக. மீசானுடைய தராசிலே நம்முடைய அமல்கள் கனப்பதற்கு உதவி செய்வானாக. நம்முடைய முகங்களை எல்லாம் வெண்மையான முகமாக அருள்வானாக. ஸிராத்துல் முஸ்தகீம் பாரத்தை நொடி பொழுதில் கண்ணி வைக்கும் பொழுதில் கடக்கக்கூடிய மக்களிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள்வானாக. நமது உயிரினும் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கரத்தினால் ஹவுதுல் கௌதரிலே நீர் அருந்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் பாக்கியம் செய்வானாக. சோன பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏனைய நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு உயர்வான ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொனத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் நுழைய செய்வானாக. நரகத்தினுடைய வாடையை கூட, அதனுடைய புகையை கூட
நுகர்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. எல்லாவற்றிற்கும் மேலாக சுவனத்தினுடைய இன்பங்களில் எல்லாம் மிக உயர்வான இன்பம் எதுவோ அத்தகைய அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அவனுடைய தரிசனத்தை, அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி அருள்வானாக என்று இந்த நேரத்தில் வேண்டியவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.